Hare Krishna. So welcome everyone once again to Srimad Bhagavad Gita reading. இன்னைக்கு 4வது அத்தியாயம் 12வது ஸ்லோகம். நேத்து எல்லாரும் நேத்து வரைக்கும் 11 வரைக்கும் பார்த்திருக்கீங்க. நேத்து என்ன பார்த்தீங்க? ஏதம்மம் பிரபத்தியந்தில என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? யாராவது சொல்ல முடியுமா? What does it mean? 4:11. ஏதம்மம் பிரபத்தியந்தே தாம் சதே பஜாம்யகம் மம வர்த்தம அனுவர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசக. என்னிடம் சரணடைவதற்கு ஏற்றாற்போல் நான் அனைவருக்கும் பலனளிக்கின்றேன். பிரதாவின் மகினை எல்லா விதத்திலும் அனைவரும் என் வழியையே பின்பற்றுகின்றனர். சோ இந்த 4th சாப்டர் நல்லா பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா ஒரு கோர்வையா போயிட்டு இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் அர்ஜுனா இது நான் உனக்கு மட்டும் சொல்லல, நான் சூரிய கடலுக்கு விவஸ்வானுக்கே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சோ விவஸ்வான் அப்படின்னா அவர் ரொம்ப இயர்ஸ் முன்னாடி இருக்காரு. இத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க இப்பதானே என் கூட தானே நீங்க இருக்கீங்க, எப்படி நீங்க அவங்களுக்கு சொல்லியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நமக்காக அர்ஜுனா நெவர் டவுட்ஸ், நமக்காக டவுட் கேட்கிறாரு. அதுக்கு கிருஷ்ணா சிரிச்சிட்டே சொல்றாரு, யா நீ உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. நான் இந்த உலகத்துல பிறந்திருக்கேன், நான் ஒரு இறைவன். நான் எல்லாருக்கும் நான் பிறப்பற்றவன். எதுவா இருந்தாலும் நீயும் நானும் பற்பல கடல்களை கடந்துள்ளோம். நான் எல்லாவற்றையும் என்னால் நினைவு கொள்ள முடியும். இத செகண்ட் சாப்டர்லயும் ஒரு ஸ்லோகால சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அதிலே இதே மாதிரிதான் சொல்லியிருக்காரு. இங்கேயும் அதே தான் சொல்றாரு. ஐ கேன் ரிமெம்பர் யூ பட் யூ மே நாட் ரிமெம்பர் மீ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு காரணம் we are changing the body. சோ அதுக்கு ப்ரூஃப் பகவான் சொல்றாரு. அடுத்த கேள்வி வரும், அப்புறம் எப்படி நீங்க ஏன் வெவ்வேறு ஃபார்ம்ல வரீங்க, நீங்க எதுக்கு திருப்பி திருப்பி வேற ஃபார்ம்ல வரீங்கன்னு கேட்கும்போது அது கேள்விக்கான பதில் பகவானே சொல்றாரு. எனக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. என்னோட திவ்யமான உடல் அழிவு கிடையாது. நான் தான் எல்லாருக்கும் தந்தை. அப்படி இருந்தும் நான் ஐ எம் ஜஸ்ட் born with my own body. அதாவது பகவான் தெளிவா அந்த இடத்துல சொல்றாரு, நான் என்னுடைய ஓன் டிரான்சென்டல் பாடி. அதாவது நம்மளுக்கெல்லாம் இருக்கிறது மெட்டீரியல் பாடி. உங்கள்ட்ட பல தடவை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்மள்ட்ட எல்லாத்தையும் இருக்கிறது மெட்டீரியல் பாடி. ஆனா பகவானுக்கு இருக்கிறது ஆன்மீக உடல். அப்படின்னா என்னன்னா, நமக்கு அது இல்லையானா நமக்கு அது இருக்கு. நம்ம ஆன்மீக உடல் தான் நமக்கு இருக்கு. அதுக்கு மேல நம்ம 2 coats ஆஃப் சட்டில் பாடி அண்ட் கிராஸ் பாடி, ரெண்டு கவரிங் போட்டிருக்கோம். இப்ப நம்ம டிராமால நடிக்கும் போது நம்ம இப்ப ஜூலியஸ் சீசர் மாதிரி நம்ம மேக்கப் பண்ணிக்குவோம் இல்லைங்களா? அவருடைய ட்ரெஸ் போட்டுக்குவோம், அவருக்கு மாதிரி ஃபேஸ்ல இருந்து எல்லாம் மாத்திக்குவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஆன்மீக உடல் தான் நமக்கும். ஆனா நம்ம மேல 2 கவரிங் போட்டிருக்கோம், ரெண்டு கவரிங் பண்ணியிருக்கோம். அதனால நமக்கு நம்ம ஒரிஜினல் ஆன்மீக உடல் ஒரிஜினல் நம்ம ஒரிஜினல் ஆன்மீக உடல் கவர் பண்ணப்பட்ட அந்த பாட்டு தான் நம்ம இப்ப we are just showing now. அந்த பாட்டு தான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. நம்மளுடைய ஆன்மீக உடல் இப்ப ஹிடனா இருக்கு, மறைஞ்சிருக்கு. சோ நம்ம இந்த பௌதிக உலகோட சம்பந்தப்படுத்தி நம்மள பாத்துக்கிறோம். நம்மளோட ஆன்மீக உடல் பத்தி நமக்கு மறந்து போச்சு. கிருஷ்ணா சொல்றாரு, நமக்கும் பிறப்பு இறப்பும் கிடையாது, கிருஷ்ணாவுக்கும் பிறப்பு இறப்பும் கிடையாது. நமக்கும் திவ்ய உடல் தான், அவருக்கும் திவ்ய உடல் தான். இருந்தாலும் நான் என்னுடைய சுயமான உருவுல ஒவ்வொரு யுகம் தோன்றேன் தான் டிஃபரன்ஸ். என்ன டிஃபரன்ஸ் நமக்கும் பகவானுக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நாம மெட்டீரியல் பாடியில பிறந்திருக்கோம், அவர் ஆன்மீக உடலோடயே வர்றாரு. அதனால he does not change his body. அப்படிங்கறதுனால அவருக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. எவ்வளவு கோடி ஜென்மம் நடந்த ஞாபகம் இருக்கு. ஏன்னா அவர் பாடி சேஞ்ச் பண்றது. நம்ம போன வாரம் என்ன சாப்பிட்டுன்னு கூட மறந்துடும். நம்மளுடைய கெப்பாசிட்டி அவ்வளவு. இந்த பௌதிக உடல். ஆனா நம்ம ஆன்மீக உடல் பாத்தீங்கன்னா நமக்கும் இது சச்சித் ஆனந்தா. அது சித்துங்கிறது ஃபுல் நாலேஜ். நம்ம இப்ப அசத் அச்சித் இருக்கிறதுனாலதான் நம்மளால நம்மள ஞாபகம் வச்சுக்க முடியல. ஆனா நம்ம சச்சித் இருக்கும்போது நம்மளும் அந்த சித் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கும் எல்லா நாலேஜ் இருக்கும். we also will not forget everything. மேபி கிருஷ்ணா அளவுக்கு நம்மளால முடியலனாலும் அந்த ஒரு மைன்யூட் ஒரு பார்சலுக்கு எவ்வளவு புரியணுமோ அவ்வளவு நமக்கு
புரிஞ்சு வச்சிருப்போம். சோ நம்ம வந்து இதுல நம்ம என்ன பாக்குறோம்னா, நான் என்னுடைய ஓன் பாடியில தான் நான் தோன்றேன். சோ இட் எக்ஸ்பிளைன்ஸ் த ஏத்திஸ்ட். இந்த ஸ்லோகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அஜோ அபி சன் அவ்யாத்மா அவ்யய அவ்யயாத்மா பூதானா ஈஸ்வரோ அபி சன் பிரகிருதிம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாம் யாத்ம மாயையா. என்னுடைய ஓன் ஆத்ம மாயையா, பல இடத்துல இதுலயும் வரும், பாகவதத்திலயும் வரும். ஆத்ம மாயையா அப்படின்னா ஐ ஜஸ்ட் அப்பியர் வித் மை ஓன் பாடி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ அத நம்ம பாக்குறோம் இங்க. சோ அதுக்குதான் சொல்ல. அப்ப அடுத்த கேள்வி அர்ஜுனாக்கு வரும், ஏன் நீங்க வரணும்? போட்டேன் 50 மினிட்ஸ் போட்டேன், ஆனா நம்பிச்சான்னு நிறுத்திட்டேன். நேத்து போடலையா? அடுத்த கேள்வி வரும், அப்ப வந்து நீங்க ஏன் அப்படி தோன்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா? அது கிருஷ்ணாவே பதில் சொல்றாரு. எப்பெல்லாம் யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரதா அப்யுக்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம். எப்பெல்லாம் தர்மம் சீர்குலைஞ்சு அதர்மம் தலை தூக்குதோ அப்பெல்லாம் நான் தோன்றுவேன் அர்ஜுனா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரியா? ஓகே, அடுத்த கேள்வி. ஓகே கிருஷ்ணா, நீங்க வந்து உங்க திவ்ய உடல்ல வரீங்க, எதுக்கு வரீங்க? தர்மம் சீர்குலைஞ்சு அதர்மம் தலை தூக்க. சோ அப்ப உங்க பர்பஸ் என்ன? அடுத்த கேள்வி வரும், அதுக்கும் கிருஷ்ணாவே பதில் சொல்றாரு. பரித்ராணாய சாதுனா விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இதுல ரெண்டுமே சேர்த்துதான் பார்க்கணும். இந்த 2 ஸ்லோகாவுக்கும் கிட்டத்தட்ட பி ரெட் கண்டினியூஸ்லி. சோ பக்தர்களை, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஹிஸ் விசிட்னாக்கா, பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தின் கொள்கைகளை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக நானே யுகம் தோறும் தோன்றுகின்றேன். சோ பக்தர்களை காப்பதற்காகவும் இவங்களை துஷ்டர்களை அழிப்பதற்காகவும் தர்மத்தின் கொள்கைகளை நிலைநிறுத்துவதற்காகவும் நானே இறங்கி வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன். யுகந்தோறும் நானே வரேன் அப்படின்னு சொல்றாரு. சோ சொல்லிட்டு இப்ப இவ்வளவு டவுட்ஸ் இருந்தது இல்லைங்களா? அதாவது நான் விவஸ்வானுக்கு சொன்னேன் அப்படிங்கிறாரு, நீங்க எங்கோட தானே இருக்கீங்க, நீங்க எப்படி சொல்லியிருப்பீங்க அப்படின்னு அர்ஜுனா கேட்டதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு ஹி இஸ் டெல்லிங், எனது தோற்றமும் செயல்களும் ஜன்ம கர்ம சமே திவ்யம். இது வந்து ஸ்ரீல பிரபுபாத்துக்கு quoted this shloka multiple times. ஜன்ம கர்மே சமே திவ்யம் ஏவம் ஏவைதி தத்வத தத்வா தேகம் புனர்ஜன்ம நைத்தி மாமேதி. சோ அர்ஜுனா, எனது தோற்றல்களும் செயல்களும் திவ்யமானவை என்பது எவன் ஒருவன் அறிகின்றானோ அவன் இந்த உடலை விட்ட பின் மீண்டும் பௌதிக உலகில் பிறவி எடுப்பதில்லை. அர்ஜுனா, அவன் நித்திய உலகை அடைகின்றான். சோ ரொம்ப ஈஸியா இருக்கே, ரொம்ப ஈஸியா இருக்கு, சப்ப மேட்டரா இருக்கு. என்ன கிருஷ்ணா டிரான்சென்டல் தானே, அது எனக்கு புரிஞ்சிருச்சு மாதாஜி. சோ பை பை மாதாஜி, ஐ கோ டு கோலோகா. அப்படி அர்த்தமா அதுக்கு? does it mean something like that? எனக்கு புரிஞ்சிருச்சே. இதுல என்ன சொல்லியிருக்காரு? என்ன தோற்றல்களும் செயல்களும் திவ்யமானவை என்பது எவன் அறிகின்றானோ, யார் தெரிஞ்சு வச்சிருக்கிறானோ அவன் என்கிட்ட வந்துருவான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. he'll come back to my என்னுடைய ஓன் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு வந்துருவான்னு சொல்றாரு. அப்ப நமக்கு அடுத்து நமக்கு தான் தெரிஞ்சிருச்சே, எனக்கு நிறைய தெரியும் மாதாஜி கிருஷ்ண டிரான்சென்டல்னு. அப்ப நான் போயிருவேனா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா போயிடலாம். ஆனா கிருஷ்ணா டிரான்சென்டல் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுடைய ரியாக்ஷன் வந்து யார் தெரியும்னா பியோர் டிவோட்டிஸ்க்கு தான் தெரியும். இப்ப எனக்கு தெரியுதே அப்படின்னா ஜஸ்ட் நாலேஜ், தியரியா தெரியுது உங்களுக்கு. அதை வந்து ரியலைஸ் பண்ணணும், அதை வந்து இன்டர்னலைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து யூ வில் நாட் ஆக்ட் இன் பாடிலி பிளாட்ஃபார்ம். சோ அந்த இதனுடைய அர்த்தம் என்னன்னா, பிராக்டிக்கலாவே கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், அவருடைய செயல்கள் திவ்யமானவன்னு உணர்ந்தோம்னா நேச்சுரலி வில் சேஞ்ச் அவர் ஆக்டிவிட்டிஸ். இன்னொருத்தர் வந்து சொல்லிதான் சேஞ்ச் பண்ணணும்னு இல்லை. நமக்கெல்லாம் ஒரு 6th சென்ஸ் எது கொடுத்திருக்காருன்னா, இந்த நாலேஜ் தெரிஞ்சுட்டா நேச்சுரலி வில் சேஞ்ச் அவர் செல்ஸ். சோ அதை நாம வந்து உள்ள நம்ம இன்டர்னலைஸ் பண்றது அப்படின்னாலே we can internalize only when we change ourselves. பிரபுஜி சொன்ன மாதிரி சாண்டிங் பண்ணி ஆச்சாரியா சொல்றது கேட்டு நடந்தோம்னா தான் நமக்கு இது வந்து திவ்யமானதுங்கிறது உண்மையாலும் புரியும். இப்ப நமக்கு டோட்டலி இப்ப எனக்கு எல்லாமே 100% தியரிட்டிக்கல். டிரான்சென்டென்டல் அப்படிங்கிற வார்த்தையே தியரிட்டிக்கல். ஏன்னா ஐ எம் மெட்டீரியல், அட் பிரசன்ட் ஐ எம் மெட்டீரியல் பாடி,
I'm just dealing with material things. எனக்கு transcendental அப்படிங்கிறது வந்து it is beyond my material senses at present. That is why I'm seeking the help of acharyas help எடுத்துக்கிறோம், devotees help எடுத்துக்கிறோம், பகவத்கீதை படிக்கிறோம், பாகவதம் படிக்கிறோம், சாண்டிங் பண்றோம், தாம் யாத்ரா போறோம், ப்ரீச் பண்றோம். இதெல்லாம் எதுக்கு பண்றோம் அப்படின்னா இந்த மெட்டீரியல் புலன்களை வச்சு என்னால ஆன்மீகத்தை உணர முடியல அப்படிங்கறதுனால ஆன்மீக வழிகள் என்னென்ன நான் இப்ப சொன்னது எல்லாமே ஆன்மீகம். இப்ப நம்ம 1 வீக் நாங்க தாம் யாத்திரை போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா இந்த 1 வீக் எல்லார் வாழ்க்கையிலயும் 1 வீக் they have lost 1 வீக் அப்படிதான் சொல்லணும். டைம் வந்து we're just losing. இப்ப I am 46 years oldனாக்கா I have lost 46 years in my life அப்படிதான். ஆனா அந்த 1 வீக் பாத்தீங்கன்னா it is a gain. I have gained time. I have one time. We have one time தான் சொல்லணும். நாம காலத்தை வென்றிருக்கோம் அந்த ஒரு வாரம். ஏன்னா காலம் அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னா இந்த பௌதிக உலகத்துல பௌதிகமா இருக்கவங்களுக்கு தான் காலம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ரெகுலேஷன் வேணும் இல்லைங்களா? ஒரு லைஃப் ஸ்பேன் எதுக்கு ஒரு ஆயுசு கொடுக்கணும் யோசிச்சு பாருங்க. பிறக்கிற ஒவ்வொரு நம்ம வந்து யாராவது 100 வயசுல செத்து போனா கூட அழுகுறோம். 80 வயசு 90 வயசுக்கு மேல செத்து போனா கூட அழுகுறோம். Just imagine if no one leaves this world, can this world survive? இப்ப நீங்க 48 வருஷமா 45 வயசு உங்களுக்கு அப்படின்னா 45 வருஷமா நீங்க இந்த உலகத்துல எந்த டெத்துமே இல்ல அப்படின்னா can this world survive? Imagine பண்ணி பாருங்க. Can we survive here? Is it possible that we can survive here? No, Mataji. No one can survive. So நமக்கு வந்து புரியணும், if we want to survive here, then something has to be regulated. இப்ப நமக்கு எதுக்கு ஹியூமனுக்கு இவ்வளவு லைஃப் ஸ்பேன்? சில வேல் ப்ளூ வேல் எல்லாம் பாருங்க 300 இயர்ஸ் லைஃப் ஸ்பேன் இருக்கு. சில டாட்டாய்ஸ்க்கெல்லாம் 300 இயர்ஸ் லைஃப் ஸ்பேன் இருக்கு. மோர் தென் 100 இயர்ஸ் லைஃப் ஸ்பேன். சில ஈசல் பூச்சி எல்லாம் பாத்தீங்கன்னா 1 டே தான் அதுக்கு லைஃப் ஸ்பேன் இல்லைங்களா? யூ நோ தட். சில இப்ப டாக் எல்லாம் பாத்தீங்கன்னா 13 இயர்ஸ் 14 இயர்ஸ் டாக், இந்த டைகரு, லயன் இதுக்கெல்லாம் லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மி. சோ வேரியஸ் லைஃப் ஸ்பேனோட வேரியஸ் ஆர்கானிசம்ஸ் இங்க நம்ம பிறக்கிறோம் இல்லைங்களா? வேரியஸ் லைஃப் ஸ்பேனோட நம்ம பிறக்கிறோம். சோ வாட் டஸ் இட் மீன் அப்படின்னா அதுக்கு வந்து அதுதான் வந்து டைம். ஐ ஆம், காலம் நான் தான். ஐ எம் கண்ட்ரோலிங் யூ ஆல் த்ரூ டைம். அதாவது ஒரு பிறவி எடுத்து இன்னொரு பிறவி கொடுத்து டைம்ங்கிறது இல்லைன்னா டோட்டலி த வேர்ல்ட் வில் கொலாப்ஸ் இல்லைங்களா? டைம்ங்கிற ஃபேக்டரி இல்லைன்னா நத்திங் வில் கேன் டோட்டலா எல்லாமே அப்படியே கன்ஃபியூஸ் ஆயிரும், கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ கிருஷ்ணா இஸ் டெல்லிங் ஐ ஆம் டைம். நான் காலம் நான் தான். ஐம் ஹெல்பிங் யூ ஆல், ஐம் இன்ஃப்ளூயன்சிங் யூ ஆல் த்ரூ டைம். ஸோ அப்ப இந்த 1 வீக் தாம் யாத்ரா நம்ம போறோம் அப்படின்னா we are not lost time. நம்ம வந்து அந்த 1 வீக் ஃபுல்லாவே we are adding that in our eternal account. ஏன்னா நான் வந்து அந்த 1 வீக் டோட்டலி நான் வந்து பௌதிகமா நான் எதுவுமே செய்யல. மேபி நான் இங்க இருந்து நான் பஸ் கார்ல வந்து ஏர்போர்ட் போய் ஃப்ளை பண்ணி அங்க பஸ்ல இருந்து நான் தாம் போறேன்னு ஆல் தீஸ் திங்ஸ் மே லுக் மெட்டீரியல், பட் ஐ யூஸ்ட் ஆல் திஸ் மெட்டீரியல் திங்ஸ் டு see the Lord. அவருடைய தாம், அவருடைய வசிக்கும் இடம், அவர் இருக்கிற இடத்துக்கே போறேன் அப்படிங்கும் போது I am converting my material things into spiritual thing. So அதனுடைய வேல்யூ அது மெட்டீரியல் நம்ம புரிஞ்சுக்க கூடாது. இது இஸ் பியூர்லி ஸ்பிரிச்சுவல். ஏன்னா இதுதான் ஒரு ஆத்மாவுடைய வேலை. ஒரு ஆத்மா, ஒரு ஆன்மீக உடல் உடைய ஆத்மாவோட வேலை என்னன்னா கிருஷ்ணாக்கு புரிஞ்ச மாதிரி நடந்துக்கணும். சோ கிருஷ்ணா லவ்ஸ் பீப்புள் டு கம் அண்ட் மீட் ஹிம் இன் தாம். அதுக்கு நாம வந்து நிறைய சிரமப்பட்டோம். many of you know போகும்போது அன்எக்ஸ்பெக்டடா பஸ் ஜேர்னி வந்து இட் டுக் மோர் தென் 7-8 hours. 4 hours போறது 8 hours ஆச்சு. ஈவினிங் 8க்கு போக வேண்டிய நைட் 1க்கு போனோம். சோ அந்த மாதிரி சில சிரமப்பட்டோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா வாமிட் பண்ணிட்டு கூட வந்தாங்க. சிலர்லாம் they were feeling sick. சோ ஆல் தீஸ் திங்ஸ் இவ்வளவு நாள் நம்ம வந்து பௌதிக ட்ரிப்லயும் நம்ம இதெல்லாம் கஷ்டப்பட்டிருப்போம். மை சிஸ்டர் யூஸ் டு சே அந்த யூஎஸ் போகும்போதெல்லாம் அந்த சேஞ்ச் அந்த அங்கங்க போட்டுருவாங்க, எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும் அங்க.
பௌதிகமான ட்ரிப்லயும் நம்ம இந்த சிரமங்கள் அனுபவிக்கதான் செய்யறோம். ஆனா ஆன்மீகமான ஒரு இடத்துக்கு நம்ம இந்த சிரமம் எடுக்கும்போது, இது வந்து முழுக்க 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 பகவான பார்க்க போறதுக்காக நம்ம எடுக்கிற அந்த சிரமம் அப்படிங்கறதுனால, இட் இஸ் பியூர்லி அகர்மா. நீங்க வந்து கர்மா, விகர்மா இதெல்லாம் பார்ப்பீங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல பார்ப்பீங்க. சோ இட் இஸ் அகர்மா. நம்ம அந்த செயலை செஞ்சோம். 1 வீக்கா நாமளும் டிராவல் பண்ணோம். நம்மளும் சாப்பிட்டோம். நம்மளும் நடந்தோம். நம்மளும் வண்டி ஏறி நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணோம். பட் இந்த 1 வீக்கா நம்ம செஞ்ச செயலுக்கு வந்து there is no karma at all. There is no absolutely no karma at all. இது வந்து இதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். என தோற்றமும் செயல்களும் திவ்யமானவை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, அவர் வந்து டிரான்சென்டென்டல் அப்படின்னு உணர்றதுக்கு நாம டிரான்சென்டல் அடி எடுத்து வச்சாதான் இதெல்லாம் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். சோ தாம்ல போய் many of you had many transcendental experience. Almost every one of you had, and almost every one of you cried at somewhere, some point. ராதா மாதவர் பார்த்து அழுகிறீங்க, பஞ்சதத்துவா பார்த்து அழுகிறீங்க, who is that, நரசிம்மர் பார்த்து அழுகிறீங்க, ஈவன் மேல அவங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் பார்த்து அழுகிறீங்க, பிரபுபாத் பார்த்து அழுகிறீங்க. சம்வேர் அதெல்லாம் நமக்கு யாருன்னே தெரியாது. பட் சம்வேர் அவர் சோல், நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் பாடி வந்து மேனிஃபெஸ்ட் ஆக ட்ரை பண்ணும். ஏன்னா தாம் வில் ஹெல்ப் அஸ். அந்த திக்கு கவரிங், அந்த திக்கு 7 லேயர் கவரிங்ல உள்ள இந்த பௌதிக உலகத்துல நம்ம ஆன்மீக பாடியை எக்ஸ்பிரஸ் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. சோ அந்த திக் லேயர்ஸையும் பியர்ஸ் பண்ணி உள்ள இருக்கிற ஆன்மீக உடலை வெளிய கொண்டுட்டு வர்றதுக்கு தான் தாம் யாத்ரா போறோம். So purpose of going to Dham Yatra is definitely not for getting something material. First of all, everyone should get clear. And if I am sure, right, நீங்க வந்திருந்த அத்தனை பேருமே you have understood how important it is to understand ourselves as a soul. பகவானுடைய ஒரு சர்வெண்டா நம்மள உணர்வது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத இங்க வந்திருக்கிறவங்க உங்களுக்கு வந்து கொஞ்சம் பேருக்கு you would have realized. நம்ம பௌதீக எதிர்பார்ப்போடு போயிருந்தா கூட இந்த அளவு நம்ம என்ஜாய் பண்ணிருக்க மாட்டோம். ஆன்மீகமா நம்மள உணரும் போது you all experienced a bliss. I could see all of you. நீங்க அதுவும் ஒண்ணுமே தெரியாம வந்திருந்தாங்க 2-3 பேர். அவங்க கூட they were in ecstasy. இது எல்லாம் தாமோட இன்ஃப்ளூயன்ஸ். இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த தாம். தாம் இஸ் தேர், and from devotees mercy we could get the influence of the தாம். சோ அந்த இடத்துல அந்த 1 வீக் நம்ம அங்க இருக்கும்போது நம்ம ஒரு செகண்ட் கூட நமக்கு எப்படி போச்சுன்னே தெரியல. காலையில வருது, சாயங்காலம் வருது, எப்படி 1 வீக் பறந்ததுன்னே தெரியல. அப்படின்னா பியூர்லி அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தாம். சோ இதுதான் திவ்யமான செயல்கள். சோ பகவான் இங்க சொல்ற அந்த திவ்யமான செயல்கள், அவர் முழுக்க திவ்யமானவர் அப்படிங்கறது நம்ம உணரணும். அப்படின்னா இந்த 1 வீக் தாம் போயிட்டு வந்தா பத்தாது, முழுக்க நம்ம அந்த கான்சியஸ்ல இருந்தாதான் அவர் திவ்யமானவர் நம்மளுக்கு உணர முடியும். சோ நம்ம எல்லாம் இப்ப அட் பிரசன்ட் நம்ம மெட்டீரியல் கான்சியஸ்ல இருக்கோம். சோ நமக்கு வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ், அந்த டிரான்சென்டல் கான்சியஸ் அட்டைன் பண்றதுக்குதான் கிருஷ்ணா நமக்கு பகவத்கீதை கொடுத்திருக்காரு, சாண்டிங் கொடுத்திருக்காரு, இதெல்லாம் பண்ணியிருக்காரு. சோ அந்த ஜென்ம கர்ம சமே திவ்யம் உணரணும் அப்படின்னா, உணர்ந்துட்டோம், அது 100% உணர்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம இந்த உலகத்துல இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. சோ பற்றுதல், பயம், கோபம் இவற்றிலிருந்து விடுபட்டு எண்ணில் நலித்து என்னிலும் சரணடைந்த பல நபர்கள் என்னின் பற்றி அறிவால் இதுக்கு முன் தூய்மை அடைந்துள்ளனர். சோ பற்றுதல், அட்டாச்மெண்ட், சோ அட்டாச் டு மெட்டீரியல் வேர்ல்ட். அது கிடைக்கல அப்படின்னா அது நம்மளை விட்டு கை விட்டு போயிருமோ அப்படிங்கிற பயம், அது கிடைக்கலனா வர கோபம், இது எல்லாத்த விட்டு விலகிடணும். ஆக்சுவலி நான் உங்கள்ட்ட எப்பவுமே சொல்றதா, there is nothing to achieve here in this material world. இந்த பௌதிக உலகத்துல நம்ம சாதிக்க வேண்டியது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அதாவது நல்லா இன்னைக்கு இந்த ஸ்லோகா நம்ம படிச்சோம். இப்ப நெக்ஸ்ட் ஸ்லோகால ஐ வில் கம் டு தட் அண்ட் எக்ஸ்பிளைன் திஸ். சோ அதுல இருந்து விலகுனவங்க எங்கிட்ட வந்துருவாங்க அப்படிங்கிறாரு.
சோ வந்துருவாங்கன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு யாரு அதுக்கு அழகா அடுத்த ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. வந்துருவாங்கன்னா எல்லாரும் ஒண்ணா வந்துருவோமான்னா, ஏன் எத்தாமாம் பிரபத்தியதி தாம் சதேவ பஜாம்யகம். என்கிட்ட அதாவது எந்த கணக்கு வேணா தப்பாகலாம். ஈவன் ராமானுஜம் அதாவது அந்த கணித மேதை ராமானுஜம் போடுற கணக்கு கூட தப்பாகலாம். இட் மைட் கோ ராங். ஆனா கிருஷ்ணாவுடைய கணக்கு வந்து இட் வில் நெவர் கோ ராங். அவர் சொல்றாரு, நீ எந்த அளவுக்கு என்கிட்ட நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறியா, I'll come 10 steps. But it will be always parallel. It will be proportional. Parallel கிடையாது, proportional. If you expect something from me without you doing something naka, it will not happen அப்படிங்கிறார். தம பிரபத்தி, நீ என்கிட்ட எப்படி அணுகுற? நீ மெட்டீரியல் தேவைக்கா அணுகுறியா? I will give you. நீ வந்து பிரம்ம ஜோதியில போய் ஐக்கியமாகணும்னு என்னை அணுகுறியா? I will grant you. நீ வந்து இந்த பௌதிக உலகத்துல ஹிட்லர் ஆகணும்னு சொல்லி என்னை அணுகுறியா? I will grant you. சோ நிறைய பேர் கேள்வி கேட்போம் நம்ம. அது எப்படி கடவுள் எல்லா கிரகத்திலும் இருக்கிறன்னு எதுக்கு வந்து தப்பானவங்கள அவர் வந்து சப்போர்ட் பண்றாரு அப்படின்னா, அவ இந்த ஸ்லோகா தான் அதுக்கு எக்ஸ்பிளேஷன். தமாம் பிரபத்தி தாம் சதே பஜாமியகம். அவங்க என்கிட்ட இதை அப்ரோச் பண்ணா ஐம் கிவிங் தெம் தட்ஸ் இட். இதுதான் கிருஷ்ணா சொல்றாரு. சோ நேத்து அதுதான் சொல்ல வர்றாரு. யார் என்கிட்ட எப்படி வரீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி நான் உங்களுக்கு ரெசிப்ரோகேட் பண்றேன். சோ வாட் டஸ் இட் மீன்? ஒருத்தர் வந்து பக்தியில நல்லா ஃபாஸ்டா ப்ரோக்ரஸ் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க சொல்லிதான் தெரியணும்னு கிடையாது. we can understand from outside. அவங்க தமாம் பிரபத்தி, அந்த ஆத்மா கிருஷ்ணர்கிட்ட பக்தி கேட்டிருக்கு, அதனால கிருஷ்ணர் ஃபேவர் பண்றாரு, அவ்வளவுதான். that's it. What we should understand is that Atma is asking for bhakti, so Krishna is favoring it. So இதுல வந்து அது எப்படி நானும் அவங்களும் ஒன்னாதான் ப்ராசஸ்குள்ள வந்தோம், என்னை விட அவங்க வந்து அதிகமா பண்ற மாதிரி எனக்கு தெரியுது, அது எப்படி இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா நம்ம எல்லாம் பௌதிக உலகத்துல இருக்கிறனால பௌதிகமா எல்லாத்தையும் பார்த்து 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 we are seeing spiritual things also materialistically. இப்படி நடந்தா இப்படிதான் கொடுக்கணும் அப்படின்னு பௌதிகமான கால்குலேஷன். அதை நம்ம ஆன்மீகமா நம்ம ட்ரை பண்ணிட்டு we are getting upset. அது எப்படி? how is it possible அப்படின்னு we are getting upset. பட் உண்மையில் ஆன்மீக உலகத்துல ஒரு சிலருக்கு ப்ரீச்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், ஒரு சிலருக்கு ஃப்ளவர் சர்வீஸ் கிடைக்கும், ஒரு சிலருக்கு மீனியல் சர்வீசஸ் கிடைக்கும், ஒரு சிலருக்கு அவுட் சைட் அந்த மேனேஜரல் சர்வீசஸ் கிடைக்கும். சோ இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அந்த ஜீவாத்மாவுடைய டிசையரும் அவங்களுக்கு என்ன பண்ணுனா பக்திக்குள் நிலைச்சிருப்பாங்கிற பகவானுடைய கால்குலேஷனும் சேர்த்துதான் he will sanction that service to that ஜீவாத்மா. இது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். பௌதிக உலகத்துல நமக்கு ஒரு சேவை கிடைக்குது அப்படின்னா it is not our desire alone. கிருஷ்ணா வில், ஏன்னா இப்ப வந்து நம்ம வந்து ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு ஹரே கிருஷ்ண மகமந்திர ஒன்ஸ் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாலே we are under direct protection of கிருஷ்ணா. அவருடைய நேரடி கண் பார்வைக்கு நம்ம வந்துட்டோம். சோ நம்மளுடைய எல்லா ஆக்டிவிட்டிஸுமே இனிமேல் அவர் தான் கைட் பண்ணுவாரு. he is personally guiding us. சோ நம்ம என்னதான் சில டிசைர் ஸ்பிரிச்சுவல் டிசைரா கூட இருக்கலாம், ஆனா அது எல்லா ஸ்பிரிச்சுவல் டிசைர்ஸ் நிறைவேற்றி வச்சிட மாட்டாரு. if he feels it is genuine, if he feels if I give this atma will get further into bhakti. இப்ப ஸ்பிரிச்சுவலா நம்ம டிசைரை கேட்டு அது கிடைச்சதுன்னா நான் வெளியில போயிருவேன் அப்படின்னு கிருஷ்ணாக்கு தெரிஞ்சு, ஏன்னா he is a super soul, he is living within my heart. அவர் தெரிஞ்சுன்னா நம்ம உருண்டு பெரண்டு கேட்டாலும் நமக்கு சாங்ஷன் பண்ண மாட்டார். மேபி ஒரு சிலர் கூட நீங்க நான் டிசைர் தானே பண்ணினேன், நீங்க சொல்றீங்க தாமா பிரபத்தே தாம் சத்தே பஜாமியகம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ஆனா எனக்கு சாங்ஷன் பண்ணல அப்படின்னா we really don't know what we are inside. நீங்க உங்களுக்கும் கிருஷ்ணாக்குள்ள பர்சனல் கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். So he will look after everything and he will sanction for that particular soul. So இந்த இடத்துல மட்டும் நம்ம கேள்வியே கேட்க முடியாது. We can never ever ask any question. அது எப்படி அவங்களுக்கு கொடுக்கலாம், அவங்க மட்டும் இப்படி தாம்ல வந்து அது கிடைக்கலாம், இது நம்ம எதுவும் அந்த ஆத்மாவுக்கும் பகவானுக்கும் உள்ள கனெக்ஷனுக்கு வந்து பகவான் சாங்ஷன் பண்றாரு, அவ்வளவுதான்.
It is a deep connection between a soul and the Lord. So அதான் நேத்து பார்க்கிறோம். So இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்னு சொல்றாரு. என்னன்னா, பலன் தரும் செயல்களில் வெற்றியை விரும்பும் இவ்வுலக மனிதர்கள் தேவர்களை வழிபடுகின்றனர். இவ்வுலகில் இத்தகைய செயல்களுக்கு விரைவில் பலன்கள் கிடைப்பது உண்மையே. சோ நம்ம இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட்ல நமக்கு கிருஷ்ணா சாங்ஷன் பண்ணா, அதாவது நமக்கு கிடைக்காத ஒண்ணு. இப்ப நிறைய பேர் நம்ம எதுக்கு போய் அந்த சில யாகங்கள்லாம் பண்ணி பயங்கரமா பிளாக் மேஜிக் கூட பண்ணி அதை பண்ணி, அதாவது இந்த பௌதிக உலகத்துல இருக்கிற அந்த கொஞ்ச நாள் தான் வாழ்றோம் அப்படிங்கிறது புரியாம, நம்ம நல்லா தெரியும் ஒவ்வொரு ஜீவராசிக்கும், பிறக்கிற அத்தனை ஜீவராசிக்கும் ரொம்ப தெளிவா தெரியும், நாம் இந்த பௌதிக உலகத்துல கொஞ்ச நாள் தான் இருக்க போறோம். நான் சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் நான் விட்டுட்டு தான் போறேன், என் பாடி கூட விட்டுட்டு தான் போறேன்னு ரொம்ப தெளிவா தெரிஞ்சாலும், ஒரு ஜீவராசி புடிவாதமா அந்த பௌதிக உலகத்துல என்னைய நான் சூப்பர்னு காமிக்கணும் அப்படிங்கறதுக்காக எந்த லெவல்ல போய் இன்னொரு குடும்பத்துக்காக இன்ஸ்டா பிளாக் மேஜிக் பண்ணி அவங்க சொத்தை வாங்குறது. யோசிச்சு பாருங்க. அந்த சொத்து இட்ஸ் ஆல் கிருஷ்ணாஸ் அசெட். இட்ஸ் நாட் மை அசெட் ஆர் யுவர் அசெட் ஆர் சம்ஒன் எல்ஸ் அசெட். இட் இஸ் கிருஷ்ணாஸ் அசெட். கிருஷ்ணா பார்த்து ஒருத்தர் கொடுத்திருக்காரு அப்படின்னா இட் இஸ் கிருஷ்ணாஸ் பிளான். சோ வென் வி ஆர் ஜஸ்ட் நம்ம அடிச்சு புடிச்சு அத அகங்காரமா அந்த இது பண்ணி இதை பண்ணி நான் எப்படியாவது நான் வாங்கணும்னு நினைக்கிறது, இஸ் இட் நாட் ஹைலி டெமானியாக்? இன்னைக்கு உலகம் பூராவே more than 50% of people are running behind the asset which they do not belong to them. இன்னைக்கு இந்த thieves மெனிய பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் கூட அடுத்தவங்களோட அடிச்சு புடுங்கிறது. சோ இதுல என்ன சந்தோஷம் வந்துரும்? நம்மள கோடீஸ்வரன் சொல்றதுனால நமக்குள்ள ஹாப்பினஸ் வந்துருமா? Our happiness is not in outside dress, it is inside our heart. Our happiness is inside our heart. When we are trying to get happiness outside, then what is அதுக்காக outside இருக்குன்னு நினைச்சிட்டு அவ்வளோ பாவங்கள் மேல பாவங்கள் நாம பண்ணிட்டு தேவர்களுக்கு போய் தீபம் போட்டு அதை இதை பண்ணி அவங்கள டார்ச்சர் பண்ணி வாங்குறது. அந்த கர்மா ஃபேஸ் பண்ணக்கூடாது. அதாவது நம்ம இப்ப நம்ம எல்லாருக்கும் என்னன்னா, எனக்கு எல்லாமே தி பெஸ்ட் கிடைச்சிடணும், நான் நல்லா அழகா இருக்கணும், நான் நல்லா படிக்கணும், எல்லாத்துலயும் டாப் ஆகணும், எனக்கு நல்ல சம்பளம் வரணும், என் ஃபேமிலி என் பசங்க பிறந்தா அவங்களும் எல்லாத்துலயும் டாப்பா இருக்கணும், எனக்கு எந்த வியாதியும் வரக்கூடாது, எங்களுக்கு எந்த ஒரு டார்ச்சரும் வரக்கூடாது, நாங்க ரொம்ப நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம நிறைய வேலை பார்க்கிறோம் இல்லைங்களா? நம்ம வேலை பார்க்கறதே அதுக்குதான். இதெல்லாம் எதுவா இருக்கும். சோ அதுக்காக ஓடு, கோவிலுக்கு ஓடு, விநாயகருக்கு தண்ணி ஊத்து, முருகருக்கு கிருத்திகைக்கும் பழனிக்கும் முருகருக்கு பாத யாத்திரை போ. சோ இதெல்லாம் எதுக்கு நம்ம பண்றோம் அப்படின்னு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். இவ்வளவு நாள நீங்க சாமி கும்பிட்டதுல எதுக்கு அப்படின்னா, இந்த பௌதிக உலகத்துல யூ வாண்ட் டு ஷோ தட் யூ ஆர் கிருஷ்ணா, யூ வாண்ட் டு ஷோ தட் யூ ஆர் கிரேட். உங்களுக்கு அந்த பணத்தை உங்க பணத்தால எல்லாத்தையும் அடிக்கணும், பணம் எங்கிட்ட இருக்கிறவங்க எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணணும், பணம் இருந்தாதான் என்னை மதிப்பாங்க, சோ அதிகாரம் பண்ணணும், மதிக்கணும், நான் டாமினேட் பண்ணணும் அப்படின்னாலே இது எல்லாமே நெகட்டிவ் கேரக்டர் தான் இல்லைங்களா? But we think, we are forced to think these characters are good. இல்லைங்களா மாதாஜி? Before coming here, is it not true? Yes, Mataji. Yes, yes, it is true actually. So நம்ம நம்மள தப்பா ப்ரொஜெக்ட், நம்ம we are not that position. நம்ம மாஸ்டர் கிடையாது. நம்மள மாஸ்டரா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு இல்லாத ஒண்ணு நமக்கு இருக்கிறதா காமிக்கிறதுக்காக we are begging the Lord. லார்ட் கொடுக்கலன்னா we are going to தேவர்கள், demigods போறோம். எதுக்கு demigod போறோம்? Because we want materialistic assets. உண்மையில் மெட்டீரியலிஸ்டிக் அசெட் உங்களுக்கு என்ன தரப்போகுது? எல்லாரும் 5 நிமிஷம் திங்க் பண்ண. ரியலி இப்ப நாளாக படிக்க 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 பகவத்கீதா சோ கிளியர், இஸ் வெரி கிளியர். உங்க மெட்டீரியல் அசெட் உங்களுக்கு என்ன தரப்போகுது யோசிச்சு பாருங்க. ஒரு அல்ப சந்தோஷம் கொடுக்கும். எனக்கு டெய்லி நீங்க பீரோ திறந்து சம் ஆஃப் யூ மைட் பி
ஹோல்டிங் மணி இன் யுவர் பீரோல வச்சிருந்திருக்கலாம். இல்ல பேங்க்ல வந்து இப்பெல்லாம் அதுவும் கிடையாது. பயமா இருக்குது. பேங்க்ல லாக்கர்ல வைக்கிறதுக்கும் பயமா இருக்கு. அதனால நம்ம அக்கவுண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. அக்கவுண்ட் பண்ணா ஜஸ்ட் மொபைல் எடுத்து, என்கிட்ட இவ்வளவு பணம் இருக்குது. அவ்வளவுதான். இந்த ஹாப்பினஸ் அந்த பணத்த frankly ஸ்பீக்கிங் நம்ம ஒரு 1/6 கூட நம்மளோட தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது இல்ல. ஆர் வி யூசிங் த மனி ஃபார் அவர் ஓன் நீட்? இல்லாத ஒரு காலத்துக்காக சேர்த்து வைக்கணும், அத பண்ணணும், இத பண்ணணும், அந்த அபார்ட்மெண்ட் கட்டணும், இந்த அபார்ட்மெண்ட் கட்டணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். சோ வாட்? நீங்க அந்த அபார்ட்மெண்ட் கட்டுற மூலமும், நீங்க பணத்த சேர்த்து வைக்கிற மூலம், நீங்க பணத்த கையில வச்சிருக்கிறது மூலமும், யூ வாண்ட் டு இம்ப்ரெஸ் பீப்பிள் அரவுண்ட் யூ ஹூ ஆர் ஆல்சோ டெம்பரரி அண்ட் யூ ஆர் ஆல்சோ டெம்பரரி. நீங்களும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறீங்க. நீங்க யார இம்ப்ரெஸ் பண்ணீங்கன்னு நினைக்கிறீங்களோ, அவங்களும் கொஞ்ச நாள் தான் இருக்க போறாங்க. We all will vanish one day. அப்ப எதுக்கு தான் நம்ம இது பண்றோம்? Why don't we sit and think? I really request all of you, just sit and think. What is it we are all doing? தெளிவா நம்ம எல்லாருக்கும் தெரியுது. எல்லாமே டெம்பரரி. ஒரு ஃபீவர் வந்தா ஒரு வாரத்துல we are leaving the world. இல்லைங்களா? கோவிட் வந்து காமிச்சு கொடுத்துட்டு போயிருக்கு. Within a week we are leaving the world. அவ்வளவுதான். எவ்வளவுதான் நீங்க கோடான கோடி எஸ்பி பாலசுப்ரமணியம், such a great singer. And finally he just left because of a small fever. He was very famous. எல்லாம் இருக்குது. But he has left. So ஒருத்தர் சொல்லுவாங்க, நம்ம போகும்போது நம்ம பேரை 4 பேர் சொல்லிட்டு போற மாதிரி. என்ன சொல்ல முடியும்? நீங்க உங்க ஃபேமிலி சில பேர் என்ன தெரியுங்களா? நான் ஐ அப்சர்வ். அவங்க சம்பாதிப்பாங்க. அவங்க ஃபேமிலி மட்டும்தான் பாத்துக்குவாங்க. கையில காசு நிறைய வச்சிருப்பாங்க. ஆனா வெளியில எல்லாருக்கிட்டையும் டிமாண்ட் ரெஸ்பெக்ட். சி, ஐயா வந்திருக்காருங்க. அந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட வைஃபே வந்து ஐயா வந்திருக்காங்க. வாட் இஸ் இட் ஐயா மீன்ஸ்? he does not give to others also. So நமக்கு அவ்வளவு தேவைப்படுது. We all want to be praised like Krishna. We want, அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். ஒவ்வொரு ஜீவாத்மாவும் கிருஷ்ணாவை இமிட்டேட் பண்றதுக்காக மட்டும்தான் வந்திருக்கோம். ஆனா பரிதாபமா தோத்து போறோம். We are getting totally affected by that. நம்மளுடைய அந்த தவறான எண்ணத்தினால நல்லா அடி வாங்குறோம். ஆனா அந்த அடி வாங்குறது கூட we are blaming others. அவங்க எங்க ஈகோ ஹர்ட் பண்ணிட்டாங்க, she is my enemy. இவங்க என்னோட ஈகோ பேம்பர் பண்றாங்க, she is my friend. உங்க மைண்ட் சொல்லி கொடுத்துரும் உங்களை கிரேட்னு இவங்க சொல்லல, இவங்க உங்க எனிமி. அவங்க பாருங்க, நீ கிரேட்னு சொல்றாங்க, she is your friend அப்படின்னு உங்க மைண்ட் வந்து ரிப்பீட்டடா உங்களை வந்து மிஸ்கைட் பண்ணிக்கிட்டே இருக்கும் உள்ள இருந்து. உண்மையில் இங்க இருக்கிறவங்க யாரும் நமக்கு எனிமியும் கிடையாது, ஃப்ரெண்டும் கிடையாது. There's nothing like this. We are all spirit soul. Our duty is different. நம்ம எல்லாரும் ஒரு 100 பேர், 1000 பேர், 10,000 பேர், 1,00,000 பேர், 1 கோடி பேர், இப்ப 100 billions. The whole world population is more than 100 billion இருக்கு. So 100 billion மக்களும் we are not enemy to anyone. We are not friend to anyone. இதெல்லாம் எதுக்கு நாம் கிரியேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, we want thrill. நம்ம எப்பவுமே நீங்க கவனிச்சு பாருங்க, we will keep someone அவங்களை நம்மள வந்து ஒரு எனிமையா நம்ம வச்சுக்குவோம். அவங்க முன்னாடி I want to prove myself அப்படின்னு we will work because we need to show our greatness, keeping someone as a center point. இல்லைங்களா? ஸ்கூல்லயா இருக்கட்டும், ஸ்கூல்லயுமே அப்படிதான். அந்த மார்க் வாங்குறதுல இருக்கட்டும், ஆபீஸ்லயா இருக்கட்டும், we always keep someone as our enemy and we will work so hard to beat him. நமக்கு அதுல ஒரு pleasure. மூவிஸ் எல்லாமே பாருங்க அப்படி பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க, இல்லையா மாதாஜி? எஸ் மாதாஜி. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த மாதிரி அப்படி இருக்கிற பட்சத்துல நம்மள நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற பட்சத்துல நம்ம போய் என்ன பண்றோம்? தேவர்களை வழிபடுறோம். ஆனா பகவான் கேக்குறாரு, அதனால உனக்கு பலன் விரைவில் கிடைக்கிறது உண்மைதான் அப்படிங்கிறாரு. இஸ் ட்ரூ. அதாவது மாதாஜி, ஒரு விஷயம் நீங்க எல்லாரும் தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கிருஷ்ணா ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அவங்கவுங்க கர்ம வினைப்படி ஒரு லைஃப் கொடுத்தாலும்
he will design it in such a way, எப்படியாவது அந்த ஜீவராசி தங்கிட்ட வரணும் தான் டிசைன் பண்ணுவாரு. கிருஷ்ணா ஒண்ணு குடுக்கல நமக்குன்னா it is 100% for our wellness only. எல்லாரும் பணம் அதிகமா கையில இருந்தா, நான் சிலர் நினைக்கலாம், நீங்க கொஞ்சம் பேர் நினைக்கலாம், மாதாஜி எனக்கு பணம் தான் மாதாஜி பிரச்சனை, எனக்கு இவ்வளவு பணம் வந்துட்டா நான் கிருஷ்ண பக்திக்கு வந்துருவேன் மாதாஜினா. நோ, டோன்ட் யூ திங்க் தட் கிருஷ்ணா நோஸ்? நீங்க அப்படி நினைக்க கிருஷ்ணாக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அது தெரிஞ்சுமே அவர் குடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது வந்தா நீங்க டீவியேட் ஆயிருவீங்க. தட்ஸ் இட். சோ நம்ம இங்க வந்திருக்கிறது பணத்தை வாங்கி வாங்கி அடுத்தவங்களுக்கு காமிக்கிறதுக்காக இல்ல. We are all have come here to show, to catch Krishna conscious and leave this world. புரிஞ்சுக்குங்க. பர்பஸ் ஆஃப் லைஃப் புரியாதனாலதான் எல்லாருமே தப்புக்கு மேல தப்பு, தப்புக்கு மேல தப்பு, தப்புக்கு மேல தப்பு பண்றோம். We all have not understood the purpose of life. The real purpose of life is to be in Krishna conscious and not for earning the money which belongs to Krishna. We are all running behind the opulence of Krishna, neglecting Krishna. இது எப்படி கரெக்டா இருக்கும்? கிருஷ்ணர் வேண்டாமாமா, ஆனா கிருஷ்ணருடைய ஆப்புலன்ஸ் எல்லாம் வேணுமாமா, லக்ஷ்மி தேவி வேணுமாமா, நாராயணர் வேண்டாம்னா எப்படி ஒத்துக்குவாங்க? நீங்க நாராயணரை புடிங்க, லக்ஷ்மி தேவி தன்னை போல உங்கள்ட்ட வந்துட போறாங்க. சோ நம்ம இது மூலம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, எஸ்பெஷலி இங்க நீங்க இப்ப வெளியில நீங்க எப்படி இருந்தீங்களோ, இப்ப கிருஷ்ணா கான்சியஸ் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கிற ஒவ்வொன்னுமே இட் இஸ் கிவன் பை கிருஷ்ணா. சோ அந்த லேமெண்டேஷன் இல்லாம, புலம்பல் இல்லாம, லெட் மீ ஃபேஸ் இட், லெட் மீ ஃபேஸ் இட், நீங்க என்னைக்கு நீங்க உங்க மைண்ட வந்து நீங்க ட்ரெயின் பண்றீங்களோ அப்பதான் கிருஷ்ணா பிகம் ஹாப்பி. பிகாஸ் யூ ஆர் ஸ்டார்டட் பிலீவிங் கிருஷ்ணா. கிருஷ்ணரை நம்ப ஆரம்பிக்கிறீங்க, அவர் கொடுக்கறது ஏத்துக்க பழகிக்கிறீங்கன்னா, தட் மீன்ஸ் யோர் டிசையர் அண்ட் கிருஷ்ணாஸ் டிசையர் இஸ் கெட்டிங் மிங்கிள்ட் நவ். இந்த பௌதிக உலகத்துல நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம் அப்படின்னா, இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு டிசைர் இருக்கு, நம்ம ஆத்மாவுக்கு வேற டிசைர் இருக்கு. we are living a duality life, duplicity, துவந்துவாலதான் நம்ம இருக்கோம். உண்மையில் நம்ம ஆத்மாவோட விருப்பம் வேற, நம்ம பாடியோட விருப்பம் வேற. அதனால நம்ம வந்து we are always leading a double life. We have a duplicity life. We are having a dual role in our life. ஆனா நீங்க வந்து once நீங்க வந்து இந்த நீங்க ஆக்சுவலா இதுல வந்து எங்கேயுமே நீங்க வீட்டை விட்டு போக போறது இல்லை, எதையுமே பண்ண போறது இல்லை. You are just trying to understand that the purpose of your life is to go back home, back to garden. அது திருப்பி 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 ஒவ்வொரு செகண்டும் உங்களை நீங்க வந்து தத்துவ விசாரம் பண்ணிக்கணுமா. மிஸ் கிரேஸ் ஸ்ரீனிவாஸ் ஹரி பிரபு அவர் வந்து எப்பவுமே சொல்வாரு, ஸ்ரீனிவாஸ் ஹரி பிரபு சொல்வாரு, தத்துவ விசாரம் பண்ணிக்கங்க, தத்துவ விசாரம் பண்ணிக்கன்னு அடிக்கடி சொல்வாரு. சோ அதோட மீனிங் என்னன்னா, we should என்ன நடந்தாலும், இப்போ ஒரு பெரிய பிளண்டர் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க மெட்டீரியல் லைஃப்ல, we will actually become so upset and நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். அப்ப you can educate yourself. See, this is temporary. நீ கொஞ்ச நாள் தான் இங்க இருக்க போற, இன்னும் கொஞ்ச நாள் you leave this body and go. So why should you worry for temporary things? இந்த மாதிரி நீங்க உங்களை ட்ரெயின் பண்ணிக்கிட்டே வர 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 one day nothing can affect you. இந்த பௌதிக உலகத்துல என்ன ஒரு கஷ்டம் உங்களை தாக்குனாலும் you will be thoroughly anesthetized, immunized and anesthetized. அதாவது நான் எப்பவுமே சொல்லுவேன்ல, வலி இன்ஜெக்ஷன் போட்டு வலி தெரியாம பல்லு எடுக்கிற மாதிரி, பல்லு வந்து இன்ஜெக்ஷன் எல்லையை போடாம பல்லு எடுத்தோம்னா உயிர் போற மாதிரி வலிக்கும். இது எல்லையை போட்டு எடுத்தோம்னா எடுக்கிறதே தெரியாது. அந்த மாதிரி when we start listening to Krishna, அவர் சொன்ன பேச்சு கேட்டு நம்ம when we start listening to Krishna, then our materialistic life will become very 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 simple. நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கோம் பல இடங்கள்ல இந்த 1 week I had realizations, multiple places I had realization. If we only start believing it is all done by Krishna, everything is done properly. In fact, நான் செய்யறேன், ஏன் திறமையால நான் பண்றேன், நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டு நம்ம நினைச்சோம் அப்படின்னாலே then you will live okay, go ahead.
நீ பண்றன்னு நினைக்கிறீல, யூ கோ ஹெட், முடிஞ்சா பண்ணிக்கோ அப்படின்னு விடுவார். ஸோ திஸ் ஹோல் யாத்ரா, மை பர்சனல் ரியலைசேஷன் இஸ், ஃப்ரம் த டே அந்த அந்த பஸ்ல 8 hours டிலே ஆனப்பவே ஐ ஜஸ்ட் ரியலைஸ்ட் நத்திங் இஸ் இன் மை ஹேண்ட்ஸ். நான் வந்து அதுக்கு ஆக்சுவலா நைட் 8 o'clock போயிருவேன்னு, நைட் வந்து பிரசாதம் புக் பண்ணி வச்சிருந்தோம். 1500 ஈச் 50 rupees பே பண்ணி கூப்பன் வாங்கி, ஏன்னா போடனே சாப்பிட்டு கதாபவன்ல கூப்பன் வாங்கி வச்சிருந்தோம். பட் வி ரீச் பை 1:30. ஸோ அந்த அந்த 4 hours இன்ஸ்டெட் ஆஃப் கெட்டிங் டென்ஸ், நான் பழைய பர்சனா இருந்தா ஐ வில் பி வெரி டென்ஸ்ட். ஏன்னா அப்பெல்லாம் நான் நினைச்சுக்குவேன் என் திறமையில நான் பண்றேன். ஸோ ஐ வில் பி வெரி டென்ஸ்ட். எப்படி இப்படி லேட் ஆகலாம், அப்படி இது பண்ணிட்டு பயங்கர பதட்டமாயி ஐ வில் கெட் பேனிக்ட். பட் எனக்கு அன்னைக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. கிருஷ்ணா கேவ் மீ என்ன சொல்ல, முன்னோட்டம்னு சொல்லி ட்ரெய்லர். ஹி கேவ் மீ a trailer. See, this is how your yatra is going to be அப்படின்னு சொல்லி காமிச்சாரு. ஸோ ஐ ஜஸ்ட் டுக் a decision there. கிருஷ்ணா, I have brought 30 people. I'm totally unqualified to bring people to a dham. எனக்கு வந்து அவ்வளவு பெரிய ஆள் நான் இல்ல. I'm a very very simple person. I mean, simple person சொல்ல முடியாது, very unqualified person, yet trying to get qualified. But somehow by your mercy I brought 30 people here. It is you. நீங்க என்ன எப்படி அவங்களை பாத்துக்கீங்களோ பாத்துக்கங்க. பிளஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. எனக்கு வந்து இதுல எதுவுமே நான் பண்ணல. இட் இஸ் யோர் யாத்ரா, யூ ஜஸ்ட் டூ இட்னு சொல்லி ஐ ஜஸ்ட் சரண்டர்ட். பட் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. தோஸ் ஹூ கம் யூ வில் நோ வாட் ஹேப்பன். அதை தவிர நம்ம அந்த ரீச் ஆனதுல இருந்து இங்க கிளம்பி வீட்டுக்கு வர வரைக்கும் எவ்ரிதிங் வாஸ் ப்ராப்பர்லி டன் பை ஹிம். பார்த்து 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 ஒவ்வொன்னும் திஸ் யாத்ரா இஸ் டோட்டலி இம்மெமரபிள். லைக் வாழ்க்கையில மறக்கவே முடியாத ஒரு யாத்ரா இன் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் அவர் ஹார்ட். அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணப்பட்டது. Everywhere he took care of us. Devotees, he sent devotees. Actually, Krishna will not come straight. He sent devotees. And the Dhamvasis, they helped us a lot. Dhamvasis வந்து help பண்ணாங்க. They took care of us. They were so kind to us. ரொம்ப நல்லா இருந்தது. And my long-term desire, I wanted to meet my Guru Maharaj for a long desire, and that also came true. அது கூட நடந்தது. And I met my Guru Maharaj for the first time in my life. Our eye to eye, or 3 feet difference distance, I was able to see him. So everything, if we leave to his, அதாவது மாதாஜி, இப்ப நான் சொல்ற என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அவங்கவுங்களுக்கு இது இன்ஃபர்மேஷன் தான். அவங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினீங்கன்னா தான் you will know all the shlokas in Bhagavad Gita is 200% true. Not only 100%, maybe crore% true. இது ஆனா டிவோஷனல் சர்வீஸ் இறங்கி ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு, and I did lot of homework for this yatra. Some of you, all of one who came to the yatra knows how much I worked. ரொம்ப ஒர்க் பண்ணேன். ஸோ இது எல்லாம் அந்த எண்டேவர் அண்ட் கிருபா, தயா அண்ட் ஷமா அண்ட் தயா, நீங்க பார்த்திருப்பீங்க இல்லைங்களா? அந்த ரெண்டும் கம்பைன் ஆனா தட் இஸ் கால்ட் பக்தி. நான் எண்டேவர் போட்டேன், ஆனா கிருபா அவர் தான் கொடுத்தாரு. தட் இவ்வளவு நாளா நான் வந்து தாமோதர அஷ்ரம் எவ்வளவோ கிளாஸ் எடுத்திருக்கேன், தாமோதர யாத்திரை லீலா எல்லாம். ஆனா அது எல்லாமே வந்து அந்த இடத்துல உணர்ந்தேன், அவர் கிருபா வேணும்னா நான் வந்து இது எண்டவர் போட்டுதான் ஆகணும். ஆனா இட் இஸ் ஹீ ஹூ டிசைட்ஸ் வாட் மர்சி டு கிவ். ஸோ அந்த மாதிரி 100% சரண்டர் ஆகி போனோம் அப்படின்னா ஹீ வில் டேக் கேர். அதை விட்டுட்டு நான் வந்து 30 பேரை கூட்டிட்டு போயிட்டேன், எல்லாமே வந்து நான் நினைச்சது நடக்கணும், ஐ ஹாவ் டு கெயின் சம் நேம், எனக்கு நேம் ஃபேம் க்ளோரி வரணும் அப்படின்ட்டு நான் வந்து தேவர்களை கும்பிடவும் அதை பண்ணவும் இதை பண்ணவும் யார் காலையே போய் உழுகணும் அப்படின்னா அவர் விட்டுருவாரு. ஓகே, கோ ஹெட், ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி. அதுதான் இங்க சொல்ல வர, பலம் தரும் செயல்களின் வெற்றியை விரும்பும் உலக மனிதர்கள் தேவர்களை வழிபடுகின்றனர். இதுக்கு பலன் கிடைப்பது உண்மையே. So Krishna says, yes, you get result also. ஆனா அது கூட கிருஷ்ணா only sanctions. அத கூட கிருஷ்ணா only sanctions. தேவர்கள்ட்ட போய் இப்ப நீங்க கவர்மெண்ட் பேங்க்ல போய் நீங்க வந்து லோன் அப்ளை பண்றீங்கன்னா
அந்த மேனேஜர் வந்து சாங்ஷன் பண்றாரு இல்லைங்களா? அப்பதான் உங்களுக்கு லோன் கிடைக்கும். ஆனா உங்களுக்கு லோன் குடுக்கறது யாரு? கேஷியர் குடுப்பாரு இல்லைங்களா? தட் கேஷியர் வில் டூ. சோ நாம் உடனே அந்த கேஷியர் தான் ஆல் இன் ஆல். அவர் தானே என் கையில பணத்த குடுக்குறாரு. அவருதான் எல்லாம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியுமா? இட் இஸ் சாங்ஷன் பை ஹையர் அத்தாரிட்டி. சோ அந்த மாதிரி தேவர்கள் நம்ம அணுகுனா கூட சோ நிறைய பேருக்கு ஒரு மைன்யூட் டவுட் அபவுட் தேவர்கள் இருந்தா கூட ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நீங்க கும்புற தேவர்களும் டெம்பரரி. இந்த 33 கோடி தேவர்கள் நம்மள மாதிரி ஜீவராசி. தெளிவா புரிஞ்சுக்குங்க. தே ஆர் நாட் கிருஷ்ணாஸ் ஸ்வ அம்சா, தே ஆர் விபின் அம்சா. நம்மள மாதிரி அவங்களும் they are just part and parcels of Krishna. They are not his own incarnations. தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. முருகரா இருக்கட்டும், விநாயகரா இருக்கட்டும், சிவபெருமானா இருக்கட்டும், பிரம்மாவா இருக்கட்டும், அம்பாவா இருக்கட்டும், இந்திரா, சந்திரா, சூர்யா யாரா இருக்கட்டும், அவங்களும் நம்மள மாதிரி ஜீவராசி. பட் they are highly purified. They are devotees with some minute material desires. So நாமளும் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு பௌதிகமான ஆசைகளை உள்ள வச்சிருந்தோம்னா நாமளும் தேவர்களா போயிருவோம். இப்ப கூட நம்ம பக்தி பண்ணிட்டு இருக்கோம். we are all devotees, but since we have material desires within us, we will be given a தேவர் post. so நம்மளும் இது இன்கம்ப்ளீட்டா விட்டோம்னா நம்ம தேவராகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. சோ நம்மள மாதிரி ஒரு ஜீவராசி தான் தேவர்கள். அதனால அவங்க கிட்ட இருந்து வர அந்த பலனும் டெம்பரரி தான். that is not permanent, that is also temporary. So we should understand perfectly everything here in this material is temporary. Only person who is permanent is Krishna because he belongs to spiritual world. So அந்த minute doubts ஏதாவது உங்களுக்கு இருந்தாலும் தயவு செய்து தூக்கி போடுங்க. தேவ வழிபாட்டுல தயவு செய்து உங்க ப்ரீஷியஸ் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன பௌதிகமா நடக்கணுமோ கிருஷ்ணா will give you the best. அவர் தர மாட்டாருன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. He will take care of you very well. He is there to take care of you. Just don't waste a single moment in your life for demigod worship or any other human worship. யார்கிட்டயும் போய் சலாம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. Just keep chanting, keep praying, keep worshipping Krishna. இருக்கிற காலம் அவங்கவுங்க வெவ்வேறு ஏஜ் குரூப்ல இருக்கீங்க. நீங்க இன்னும் எவ்வளவு காலம் இருப்பீங்கன்னு தெரியாது. நீங்க இருக்கிற காலம் தயவு செய்து you just spend it for Krishna. அது பட்டு பண்ணிட்டீங்கன்னா போதும். Rest he will take care. That's what he speaks here. Om Tat Sat. Any doubts, comments or reflections you can share.